அன்பான சகோதரர்களே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளில் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் என் பாவம் எப்பொழுதும் மன்னிக்கப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காரியம் நம்ம எப்போவுமே சரி ஒரு காரியமாக ஒரு பாவத்தை செய்திருவோம். நமக்கு அதுக்கு முன்னாடி அது தெரியும், இது பாவம் என்றும் தெரியும், வேதத்தில் உள்ளதை நாம் அறிந்திருப்போம். ஆனாலும் செய்துவிட்டோம். செய்த பின்பாக நாம் செய்த காரியத்துக்காக மிகவும் வருத்தப்படுவோம். சரி, இப்படி செய்துட்டமேன். மீண்டுமாக கொஞ்ச நாள் அதில் ஸ்டெடியாக இருப்போம். என்ன ஒரு மணி நேரமோ இல்லை ஒரு நாளோ நம்ம இருப்போம். மீண்டுமாக அதை செய்வோம், மறுபடியும் அதுக்காக வருத்தப்படுவோம். அப்படி செய்து கொண்டே இருக்கும்போது இது நம்ம மனசில் ஒரு குத்தலை உண்டாக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் நமக்கு நாமே சமாதானம், நான் என்ன பண்ணுவேன், என்னால் முடியல, இதை நமக்குள்ளே நம்ம சமாதானம் பண்ணிக்கிட்டாலும் ஆனால் உள்ளுக்குள்ளே அதை உறுத்திக்கிட்டே இருக்கும். அப்போது இப்படியே இருந்தால் என்னுடைய பாவம் எப்படி தேவன் ஏற்றுக்கொள்வாரா? இதுக்கு எனக்கு தண்டனை உண்டா? ஆனால் ஒரு பக்கம் அந்த தண்டனை என்ற ஒரு காரியத்துக்கு நாமளே பயப்படுவோம். ஒரு கட்டம் பார்ப்போம், நம்ம ஒரு ஆள் தானா தண்டிக்கப்பட போகிறது, நம்மள மாதிரி எத்தனை பேர் இருப்பான். இதையும் ஒரு சமாதானம் உலகப்பூர்வமா. இப்போ இந்த வார்த்தையை வாசிக்கிறேன். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 21, 22 வசனமும். இங்கே பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல கேட்கிறார். வார்த்தையை நல்லா உள்வாங்கிக்கங்க. இங்க என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரை, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 770 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். இப்போ இந்த உலகப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா, இப்போ 770 490 இது வரைக்கும் மன்னிக்கணும். அதே பழைய ஏற்பாடுன்னு பார்த்தீங்கன்னா யூப்ளி வருஷம், அதில் 7 வருஷம் 7 வருஷமாக 7 49வது வருஷம், அதுக்கப்புறம் 50ஆம் வருஷம் அவங்ககிட்ட இருந்த அடிமைகளை விடுதலையாக்கணும். இங்கே சத்தியத்தின்படி இங்கே உலகப்புறம் பார்த்தீங்கன்னா 490 முறை நம்ம மன்னிக்கணும்னு சொல்கிறாரு. இந்த 490 முறை நம்ம மன்னிக்கிறதான்னு வச்சுங்களேன். நம்ம ஒரு காரியத்தை செய்துட்டோம், நமக்கு விரோதமாக ஒருத்தன் காரியம் செய்துட்டாங்க, மீண்டும் மீண்டும் மீண்டுமாக நமக்கு ஒரு கோபத்தை உண்டாக்கும்படியாக விரோதமாக செய்துட்ருக்குறாங்க. அவங்க மேலே என்ன சொல்கிறாருன்னா, நீ மன்னிச்சுக்கிட்டே இருன்றார். 770 490 முறை. மெய்யால சொல்கிறா, ஒரு 6-7 முறை நீங்கள் மன்னிப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த 6-7 முறை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கோபம் இருக்கும். ஆனாலும் வார்த்தைக்கு பயந்து அதை அப்படியே இருப்பீங்க. இந்த 6-7 முறை தாண்டப்படி என்ன வந்துடுறீங்களா, நீங்களே அவனை கேர் பண்ண மாட்டீங்க. ஆனால் இந்த முதல் 4-5 முறை நீங்கள் மன்னிக்கும் போதே நீங்கள் சமாதானத்துக்குள்ளே வந்துடுவீங்க, பொறுமைக்குள்ளே வந்துடுவீங்க. கடைசியில் அவனை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ளாக உங்களோட ஆத்மா காக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மா காக்கப்படுவதாக. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்படி மன்னிக்க என்னன்னா, நாம் ஆவிக்குள்ளாக சமாதானத்துக்குள்ளே வந்துடுவோம். இப்போ இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா
2வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு பேதுருட்ட, அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 7 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். பேதுருக்கே 7 தரம் நீ மன்னிக்கணும்னு சொல்றாருன்னா, அப்ப நம்மை எத்தனை முறை நம்ம ஆண்டவர் மன்னிப்பவரா இருக்கிறார், போதிக்கிறார். 7 தரம் மட்டும் நீ மன்னிக்கணும்னு. அப்படி பார்த்தா அப்போ அவர் எத்தனை முறை நம்மளை மன்னிப்பார்? அவரிடத்தில் எந்த பாவமான குற்றமான வார்த்தையில் எதிலையுமே குறைய கண்டுபிடிக்க முடியாது. அவரு வார்த்தை, சத்தியம், வார்த்தையா இருக்கிறது மாத்திரமல்ல, அதன்படியே நடக்கக்கூடிய ஒரு விதத்திலும் அவர் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்டவர் சொல்கிறார். பேதுருக்கு அப்படி என்றால் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை, நாம் மீண்டும் 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 ஒரு பாவத்தை செய்யும்போது தேவன் மன்னித்து கொண்டே வருவார். ஒரு நாள் நம்மளுடைய வருத்தம், நம்மளோட அந்த மனசில் இந்த குத்தல், இந்த பாவத்தை செய்துக்கிட்டே இருக்கணுமேனு ஒரு நாள் நாமே அந்த பாவத்தை வெறுத்து நாமே அதிலிருந்து வெளியே வருவோம். நமக்கே பிடிக்காது. இந்த வரைக்கும் தேவன் காத்து கொண்டு இருப்பார். நான் பாவம் செய்துட்டேன் என்னை நானே குற்றப்படுத்தி கொண்டிருப்பது சுயம். இது உலகம் என்னை குற்றப்படுத்தி என்னை மீண்டுமாக அந்த பாவத்துக்குள்ளாக வைத்திருப்பது இந்த உலகம் தான். அதனால என்ன காரியம் செய்தாலும் சரி, உங்க மனசுக்குள்ள நான் ஒரு செய்துட்டேன்னு வருத்தப்படுறீங்களே, அதுவே தேவன் உங்களை மன்னித்தது தான். ஏன்னா ஒன்று விசுவாசிங்க, உங்களுக்குள்ள இருக்கிறது அந்த கிறிஸ்துன்னு மட்டும் விசுவாசிங்க. பரிசுத்தமா இருக்கிற அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கும்போது எப்படி உங்களால் ஒரு பாவத்தை செய்ய முடியும்? அங்கே நீங்கள் பாவம் என்ற ஒரு காரியத்தை எண்ணினாலும் சரி, அது உங்களால் செய்ய முடியாது. ஏனென்றால் உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த கிறிஸ்து அதை பரிசுத்தமாக மாற்றிருப்பாரு, உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் விசுவாசத்தில் எவ்வளவு பலப்படுறோமோ அவ்வளவு பலத்தில் என்னிடத்தில் பாவம் ஒரு துளியும் வர முடியாது. ஏனென்றால் எனக்குள்ளே இருக்கிறவர் பரிசுத்தமான தேவன். அந்த விசுவாசத்தில் இருக்கும்போது இந்த குற்ற உணர்வு ஒன்று கூட வராது. ஏனால் நீங்கள் ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, ஒரு காரியத்தை நீங்க மனசார ஒரு தவறை நீங்க செய்தாலும் சரி, தேவன் அதிலிருந்தும் நம்மளை தப்புவிக்க வல்லவர். ஏனென்றால் யோசேப்பு ஒரு சகோதரி யோசேப்பு இடத்துல ஒரு தப்பா நடந்துக்கிற எண்ணம் வரும்போது அந்த நேரத்திலையும் தப்புவித்த அதே தேவன் தான் நமக்கு உள்ள இருக்கிறாரு. ஒரே விசுவாசம் பாருங்க, உங்களிடத்திலிருந்து ஒரு பாவமும் உங்களால் செய்ய முடியாது. எப்போ செய்ய முடியாதுன்னா, எனக்குள்ள ஒரு கிறிஸ்து எனக்குள்ள தான் இருக்கிறாருன்னு நீங்கள் எண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் பாவம் செய்யறதுக்கு தோணாது. நீங்கள் செய்கிறத அங்கே தேவன் என்ன செய்வார் என்றால், நீங்கள் செய்கிற தீமையான காரியமாக இருந்தாலும் தேவன் அதை நீதியின்படி நன்மையாக்குவார். ஏன்னா நம்ம தேவன் தீமையை நன்மையாக்குற தேவன். அப்படிப்பட்ட ஒரு தேவன் தான் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அந்த ஒரே விசுவாசத்தை எடுங்க. பாவம் என்றிருந்தால் வேறு எங்கும் போவது நமக்குள்ளதான் இருக்கும். ஆனால் நமக்குள்ள இருக்கிற ஒரு பரிசுத்தர் என்று விசுவாசிங்க. இந்த விசுவாசம்தான் நம்மளை சகலத்திலிருந்தும் மேலும் 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 நம்மளை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கும். சரி, இந்த நாளில் ஆவியான வெளிப்படுத்தின சத்தியத்தை நடி செலுத்தும். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே, உடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.